திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ள பயணம், ஏக்கம் முதல் பரமானந்தம் வரை. நிறைவு பகுதி. மறுமார்பன் சேர்த்ததால் ஆழ்வார் புரிந்தார் திருவாய்மொழியின் நிறைவு. எம்பெருமானால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற அடுத்த கணமே இந்த தாழ்ந்த உலகத்திலிருந்து விடுபட்டு பரமபதம் சேர வேண்டும் என்ற பாரிப்பு நம்மாழ்வாரிடம் ஏற்பட்டது. இந்த பாரிப்பு திருவிருத்தம் தொடங்கி திருவாய்மொழி 10 வரை நீடிக்கிறது. கோலத் திருமா மகளோடு உன்னை கூடாதே பல நாள்கள் அடியேனை தளர்த்துகிறாயே, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று கேட்பவர்களின் நெஞ்சு நீராய் கரைய ஓலமிட்டார். இனியும் இந்த உலகில் என்னை வைக்காதே என்று இனி என்ற சொல்லை 20 முறை தன் பிரபந்தங்களில் கூறுகிறார். உற்றேன் உகந்து பணி செய்து உன் பாதம் பெற்றேன் என்பது வரை ஆழ்வாரை பொறுக்க வைத்தார். இறுதியாக சூழ்விசும்பு பதிகத்தில் பரஞானம் பெற்ற ஆழ்வார் எம்பெருமானால் அர்ச்சிராதி மார்க்கத்தை காட்டப்பெற்று திருநாட்டிற்கு சென்று அந்தமில் பேரின்பத்து அடியாரோடு இருந்தமையைக் கண்டு உகந்தார். கண்களை திறந்தால் திருப்புலியாழ்வாரின் அடியிலேயே தாம் வீற்றிருப்பதைக் கண்டு மிகவும் நொந்தார் ஆழ்வார். பரமபதத்தில் நித்திய சூரிகளுடன் சேர்ந்து நின்று எம்பெருமானை சேவித்த அனுபவம் மனதால் ஏற்பட்டது என்று உணர்ந்து மிகுந்த தவிப்பு ஏற்பட்டது ஆழ்வாருக்கு. ஆகவே தரித்து இயலாமல் திரு ஆணையிட்டு தான் எண்ணியதை அடைய பார்க்கிறார். தாய் தந்தை அருகில் இருந்தும் பெற்ற பிள்ளை பசியுடன் இருப்பது போல கைமுதலின்மையும் கதியின்மையும் கொண்ட தன்னை எம்பெருமான் இன்னும் நோவுபட விட்டிருப்பது எண்ணி கல் நெஞ்சர்களும் இளகும்படியாக மிகவும் ஆர்த்தியோடே கதறுகிறார். இதை கேட்ட எம்பெருமான் தானும் வந்து ஆழ்வாரை அடியார் திரளிலே கொண்டு சேர்க்க அவாவெற்று வீடு பெற்றதை கலிநிலைத் துறையில் இயற்றப்பட்ட 10 திருவாய்மொழியான முனியே முக்கண்ணப்பா என்ற பதிகத்தில் பேசுகிறார். இதுவே திருவாய்மொழியின் இறுதி பதிகம். ஆழ்வார் அலற்றுகிறார். இந்த உலகியற்கைக்கு ஒப்பாத என்னை இன்னும் இங்கே உழல வைப்பதும் ஏனோ எம்பெருமானே, தாமரை திருக்கண்களையும் கனிந்த திரு அவதரத்தையும் மாசில்லாத கருமாணிக்க திருமேனியையும் காண்பித்து என்னை கொள்ளை கொண்ட கள்வன் நீ. உன்னை அல்லால் தரிக்க முடியாத என்னை தனிமைப்படுத்தியதும் முறையோ? நான்முகனுக்கும் சிவனுக்கும் அந்தர்யாமியாயிருந்து படைப்பையும் அழிப்பையும் மற்றும் எதையும் மனதால் முடிக்கக்கூடிய உனக்கு என்னை வந்து கூடுதல் முடியாதோ? உன்மேல் தீரா ஆசை கொண்ட என்னை இன்னமும் தள்ளுவதோ எம்பெருமானே? எனக்கு மயர்வர மதிநலம் அருளிய உன்னை இனி நான் போக விடமாட்டேன். பரமபதத்தை காட்டி வைத்தாய், உன் திவ்ய திருமேனியை காட்டி வைத்தாய், உன் திருக்குணங்களை தெளிய வைத்தாய். பின் உன் பால்ய லீலைகளைக் காட்டி என்னை நெடுங்காலம் அகற்றி வைப்பதோ? இனிமேலும் அகற்றி வஞ்சிப்பதை ஒழிக்க வேண்டும். நீசனேன் நிறையொன்றுமிலேனான என்னிடம் பிராட்டியார் பக்கத்திலும் இல்லாத நேசத்தை தானாகவே வைத்து என் குறைகளை பார்த்து கூசாமல் என் உயிரில் கலந்து அகப்படுத்திக் கொண்டாய். அதனால் உன்னை கிட்டி உன் திருவடியில் உடனாய் மன்னி அனுபவிக்கும்படி அருள வேண்டும். உன் திருமார்புக்கு அலங்காரமாய் அகலகில்லேன் இறையும் என்று விலகாமல் வாசம் செய்யும் வாசமிக்க கூந்தலை உடைய பிராட்டியின் மீது ஆணை. அவள் கோடனான உன்மீது ஆணை. உனக்கு அடிமையான நான் ஆணையிடுவது தகாதுதான். ஆனாலும் என் ஆற்றாமை ஆணையிட வைக்கிறது. என்னை வந்து கூவிக்கொள்ளாய். அந்தோ உன் வடிவழகை காட்டி என்னை கைக்கொண்டும் தனிமையே தவிக்க விட்ட பொல்லாத மாணிக்கமே, உன்னை விரும்பி தொழுகின்ற பிரமன் இந்திரன் முதலானவர்களுக்கு மூல காரணமான திருநாபிக் கமலத்தை கொண்டவனே, அவர்களிலும் மேம்பட்ட நித்திய சூரிகளுக்கு தலைவனே, உன்னையல்லால் எனது ஆத்மா நிலை பெற ஒரு பற்று கொம்பை நான் அறியேனில்லை. ஒரு கொடியானது அதற்கு ஏற்றபடி உள்ள பற்று கொம்பு இல்லை என்றால் பிழைக்காது என்பது போன்று எனது ஆத்மா கரையேறுவதற்கு உன்னையல்லால் வேறு எதனையும் நான் காணவில்லை. ஆகவே நான் வேறு கதியற்றவன் ஆவேன். இப்படி உன்னை சார்ந்த என்னை வந்து கூவிக்கொள்ளாய். அந்தோ ஜீவர்களுக்கு சகலவிதமான அனுபவத்தையும் இறுதி இலக்கான மோட்சத்தையும் விளைவிக்கும் நிலமான பாழ் எனப்படும் மூலப்பிரகிருதிக்கும் அதனுள் இருக்கும் ஆத்மாவிற்கும் எங்கும் பரந்த பஞ்சபூதங்களுக்கும் பிரமன் சிவன் முதலானவர்களுக்கும் ஆளுடையான் நீ. மேலான தேவர்
மனிதர் என எல்லா அறிவுள்ளவரையும் அவர்களுடைய செயல்களையும் மனனம் செய்து படைத்தவன் நீ. இப்படி எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்து இயக்குபவனான நீ இருக்க, நானே முயன்று உன்னை அடைவதென்பது இயலுமா? வேறு கதி ஏதும் இல்லாத என்னை உன்னிடமிருந்து பிரித்து சிருஷ்டிகாலம் தொடங்கி இதுவரை சம்சாரத்தில் என்னை புகும்படியாக நிறுத்திய நீ, எனது காரியங்களை நானே செய்து கொள்வேன் என்று எண்ணி என்னை நோக்காமல் அலட்சியம் செய்தாய். உன்னிடமிருந்து பிரிந்து உனது உயர்ந்த குணங்களை உணராதபடி தள்ளிவிட்டு என்னை மறந்தாய். இது உன்னால் விலக்க இயலாத பெரிய பழியல்லவோ? உன்னையே வழியாக, கதியாக, நிதியாக நினைத்த அடியேனுக்கு முகம் காட்டாமல் ஒதுக்கி விட்டிட்டாயே. பழுக்க காய்ச்சிய இரும்பு தண்ணீரை நொடியில் பருகுவது போல என் ஆத்மாவை முழுதாக கொள்ளத்தானே எனக்கு உன்னை காட்டி என்னை ஆட்கொண்டாய். எத்தனை அனுபவித்தாலும் ஆசை தீராத அமுதம் போன்ற நீ, எல்லாம் வல்ல உன்னால் கைவிடப்பட்ட பின்பு சக்தி ஏதும் அற்றவனாகிய கையாலாகாத நான் எந்த உபாயத்தைக் கொண்டு எந்த புருஷார்த்தத்தை அடைவது? ஐயோ, இங்கு எனது என்று சொல்வதற்கும் நான் என்று சொல்வதற்கும் என்ன இருக்கிறது? எனக்கு உதவி செய்ய ஒரு பொருள் ஏதும் உள்ளதோ? உன்னை காட்டிலும் வேறுபட்டு நிற்கும் தகுதி எனக்கு உள்ளதோ? எல்லாமே நீயிட்ட வழக்காயிருக்க நீ வந்து என்னை சேராதிருந்தால் நான் முடிவதைத் தவிர வேறென்ன மிச்சமிருக்கிறது? காயம்பூ நிறத்தனே, கமலக் கண்ணனே, உனக்கு எல்லா விதத்திலும் ஏற்றவளான திருமகள் அன்பனே, அன்பே வடிவாய் எனக்கு விஷயத்தில் இருப்பவனே, அப்போதைக்கு அப்போது என் ஆறாவமுதமே என்னும்படி என் உடலிலும் உயிரிலும் கலந்த தூய அமுதை பருகிப் பருகியும் நிறைவேற்படாதவாறு அன்னிப்பவனே, எனது தாழ்ந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் மனதிற்கு எத்தகைய நிறைவும் ஏற்படாத விதமாக எப்போதும் பருகியபடி உள்ள நீ தொடங்கிய செயலை முழுமையாக செய்யாமல் விடமாட்டாய். ஆனால் என் விஷயத்தில் உண்ட உணவை மீதம் வைத்தது குற்றமல்லவோ? என் ஆற்றாமை தீர முற்ற அனுபவிப்பது எப்போது? முழுதாக உண்டொழிவது எப்போது? குறை நீங்க முடிப்பது எப்போது? நீல மாமலையொன்று 2 பிறைகளை கவ்விக்கொண்டு எழுந்தது போல அன்று வராகமூர்த்தியாய் அவதரித்து அவுணனிடம் அகப்பட்டு நடுங்கிய பூமி பிராட்டியை வல்லையிற்றிலே கொண்டு மீட்டு எடுத்த பிரானே, பார்க்கடலும் உன் நீலத் திருமேனியின் நிறமாகும்படி கடைந்து சாறுபட அமுதம் கொண்ட நான்று அழகிய தாமரைப்பூவில் வீற்றிருக்கும் பெரிய பிராட்டியை சேர்ந்த அவள் அன்பனே, பெரிய பிராட்டியாரிடம் காண்பிக்கும் எல்லையற்ற அன்பினால் அவளுடைய சிபாரிசு பெற்றவனாகிய என்னிடம் அளவற்ற அன்பு கொண்டவனே, நான் உனக்கு அந்தரங்கமான கைங்கரியங்கள் செய்பவனல்லவோ? என்னிடம் உனக்கு ஏற்பட்டுள்ள அன்பிற்கு காரணம் இல்லையோ? பிராட்டிகளுக்காக பாடுபட்ட நீ இங்கு துயரக் கடலில் அழுந்திய என்னிடம் அன்பு கொண்டவனாதல் உன்னை இனியும் விடுவேனோ? எனக்கு உயிராக உள்ள உன்னை நான் பெற்ற பின்னர் இனியும் விடுவேனோ? உயிரை விட்டு உடல் வாழுமோ? இப்படியாகவே தானே சரீரி சம்பந்தம் உள்ளது. என்னிடம் நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ? என்னால் ஏதும் காரியம் செய்யலாகாது என்று பலவாறு அலற்றிவிட்டேனே. கர்மத்தால் வசப்பட்ட என் ஆத்மா உன் ஆணைப்படி நடப்பது. அதனை பற்றின புண்ணிய பாவ ரூபமான கர்மங்கள் உனது கோபம் மற்றும் கருணை மூலமாக ஏற்பட்டன என்பதால் கர்மங்களும் உன் ஆளுகைக்கு உட்பட்டன. அந்த கர்ம பலன்களான இன்ப துன்பங்களை கொடுப்பவனும் நீயே. புதர் போன்ற இந்த 3 உலகங்களும் உன் படைப்பு. அதிலே கரந்தெங்கும் பரந்துளன் என்னும்படி ஒருவரும் அறியாமல் மறைந்து இருப்பவன் நீயே. எனக்கு தனித்துவமான நன்மைகள் செய்தவன் நீயே. இப்படியான உன்னை பெற்று ஓரடி கூட தானாக வைக்க முடியாதவனான நான் இனி விடுவேனோ? மூவுலகம் தொடக்கமாக பிரகிருதி அனைத்திற்கும் உபாதான நிமித்த சககாரி காரணங்களாக நிகரற்ற தனித்துவமாக இருப்பவனே, இவைகளை படைத்த பின்னே உள்ளே ஆத்மாவாக இருந்து இயக்குபவனே, இப்பிரகிருதிக்கு ஆத்மாவாகவும் எல்லா திசைகளிலும் பரந்த தர்மபூத ஞானத்தை உடையதுமாகிய ஒப்பற்ற ஜீவாத்மாவிற்குள் இருந்து இயக்குபவனே, முதல்வனும் ஒப்பற்றவனுமாகிய அசாதாரணமான எம்பெருமானே, பரமபதத்தின் சுவடறிந்தவனும் அங்குள்ள உன் திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவை ஆசைப்படுவனான அடியேன் என்னால் வந்து கூடுவேன். 10 திசைகளிலும் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த அழியாத பிரகிருதி என்னும் அச்சித் தத்துவத்தின் அந்தர்யாமியாய் நிற்பவனே,
அந்த அச்சித் தத்துவத்தையே தர்மபூத ஞானத்தாலே வியத்திருக்கும் ஜீவாத்மா என்னும் சித்தத்துவத்தின் அந்தர்யாமியாய் நிற்பவனே. இந்த 2 தத்துவங்களையும் வியாபித்து ஆளும் ஞானமும் ஆனந்தமும் நிறைந்த ஈஸ்வர தத்துவமே. அந்த தத்துவத்ரயத்தையும் வளைத்து கொண்டு அதிலும் மிக பெரியதான என் அவா தீரும்படி வந்து கூடினாயே என்று திருவாய்மொழியின் கடைசி பாசுரத்தில் பேரின்பத்தோடு அருளுகிறார் ஆழ்வார். இவ்வாறு தன்னை சேர்வதற்கு உண்டான பெரும் தாகம் மிகப்பெரிய தத்துவத்ரயத்தையும் கடந்தது என்று பெரிய பாரிப்போடு கதறிய ஆழ்வாருடைய தாபத்தை நிறைவேற்றாமல் இருக்க முடியாத எம்பெருமான் பிரார்த்தித்தபடியே அவருடன் வந்து கலந்தான். ஜீவாத்மா மோட்சம் அடைந்து தன்னை வந்தடைந்த பின்னர் அவனுடன் சேர்ந்து அனுபவித்துக் கொள்ளலாம் என்பது வரை காத்திருக்க இயலாத எம்பெருமான் தனது மிகுந்த அன்பு காரணமாக இந்த சரீரத்துடன் ஆத்மா உள்ள போதே அந்த ஆத்மாவுக்கு ஏற்பட்ட முதிர்ந்த பக்திக்கு ஏற்ப எப்போதும் மனநிறைவு ஏற்படாதபடி மேன்மேலும் இந்த ஜீவாத்மாவுடன் அனுபவிக்கிறான். அளவிட இயலாத தனது காதலையும் எம்பெருமானுடைய காதலையும் ஆராய்ந்தால் தனது காதல் என்பது குளம்பு அளவு கொண்ட நீர் மட்டுமே என்றும் அவனுடைய காதல் என்பது சமுத்திரம் போன்ற அளவு கொண்டதும் என்று கூறலாம்படியாக பெருங்காதலுடன் அவன் வந்து தன்னுள் கலந்து இராமாயணம் யுத்த காண்டத்தில் மீண்டும் அயோத்திக்கு வந்தவுடன் பரதாழ்வானை தனது மடியில் அமர வைத்து அணைத்து உச்சி முகர்ந்து ராமபிரான் மகிழ்ந்தது போன்று ஆழ்வாரும் நின்றார். இதனால் மிகவும் உவந்த ஆழ்வார் திருவாய்மொழியை மகிழ்ச்சியுடன் தலை கட்டுகிறார். அவனை அடைய வேண்டும் என்ற அவா தீரும்படி என்னை சேர்ந்தவனும் என் ஆசையை அறித்ததால் ஹரி என்ற திருநாமம் பெற்றவனும் நான்முகனுக்கும் சிவனுக்கும் அந்தர்யாமியாக இருப்பவனுமாகிய எம்பெருமானை பலவாறு அலற்றி வீடு பெற்ற குருகூர் சடகோப்பன் பக்தியினால் அருளிச் செய்த அவாவில் அந்தாதி என்ற இத்திருவாய்மொழியில் பரம பக்தியினாலே பிறந்த இப்பதிகத்தை அறிந்து கற்றவர்கள் சம்சாரத்தில் பிறந்தாலும் நித்தியசூரிகள் என்னும்படி உயர்ந்தவர்கள் ஆவர். பதிகத்தின் பெருமை. பக்தியை 3 விதமாக பிரிப்பர். பரபக்தி என்பது எம்பெருமானை தெளிவாக அறிந்து அவனை சேர்ந்தால் ஆனந்தம், பிரிந்தால் துக்கம் என்னும் நிலை. பரஞானம் என்பது நேரே காண்பது போல மனதில் அவனை காணும் அடுத்த நிலை. பரமபக்தி என்பது அவனை பிரிந்தால் உயிர் தரிக்க முடியாது என்ற கடைசி நிலை. திருவாய்மொழியின் திருமாலிருஞ்சோலை பதிகம் வரை ஆழ்வார் பரபக்தி நிலையில் இருந்தார். அதற்கு அடுத்த பதிகமும் இப்பதிகத்தின் முன்பதிகமுமான சூழ்விசும் பணிமுகில் என்ற பதிகத்தில் பரஞான நிலையை அடைந்தார். முனியே நான்முகனே என்கிற இத்திருவாய்மொழியானது பரம பக்தி தசையில் செல்கிறது. நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் எம்பெருமானின் திவ்யமங்கல திருமேனியை குறித்து தெளிவாக இருக்கின்றன. திருவிருத்தம் முழுநீர் முகில்வண்ணன் என்று தொடங்கி மைப்படி மேனி என்று முடிகிறது. திருவாசிரியம் பச்சை மேனி என்று தொடங்கி தாமரைக்காடு என்று முடிகிறது. பெரிய திருவந்தாதி நற்பூவை பூவீன்ற என்று தொடங்கி கார்கலந்த மேனி என்று முடிகிறது. திருவாய்மொழி துயரறு சுடரடி என்று தொடங்கி புனக்காயா நிறத்த என்று முடிகிறது. எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தில் பகவன் நாராயண அபிமதானு ரூப என்று பெரிய பிராட்டி எம்பெருமானுக்கு சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய மற்றும் சீலம் ஆகிய 6 விதத்திலும் ஏற்றவளாக இருப்பதை 6ஆம் பாசுரத்தில் உள்ள உனக்கேற்கும் கோலமலர்பாவை என்ற அடியை ஒற்றியே அருளினார். ஆழ்வார் முதல் பிரபந்தமான திருவிருத்தத்தில் பெருங்கேழலார் தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம் மேலொருங்கே பிறழ வைத்தார் என்று வராகமூர்த்தியின் அருள் பார்வையே செல்வம் என்று அருளிச் செய்து அப்பிரபந்தத்தின் கடைசியிலும் ஏனத்துருவாய் இடந்த ஞானபிரானை இல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று அருளிச் செய்கிறார். அதே போல திருவாய்மொழியை தலைக்கட்டும் போதும் கோல வராகம் ஒன்றாய் என்று அருள்கிறார். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கங்கூற அவதரித்த திருமங்கை ஆழ்வாரும் பெரிய திருமொழியின் தொடக்கத்தில் பன்றியாய் அன்று பாரகங்கீண்ட பாழியான் அருளே நன்றி என்று ஆழ்வாரையே பின்தொடர்ந்தார் என்பது சம்பிரதாய கருத்து. எம்பெருமானை சேர்வதற்கு தம்முள் உண்டான பெரும் தாகத்தை விவரிக்கும் போது அது சித்து அச்சித்து மற்றும் ஈஸ்வரனான மிகப்பெரிய தத்துவத்ரயத்தையும் கடந்தது என்று அருளி விசிஷ்டாத்வைத தத்துவத்தை நிறுவுகின்றார். தன் அவா மிக பெரிது என்று நினைத்த ஆழ்வார் தன்னை கூட பதறி ஓடிவந்த எம்பெருமானின் அவாவின் அளவை பார்த்து அது கடல் போன்றது, தன் அவா குளம்படி போன்றது என்று உணர்ந்து என் அவா அற என்று அருளிச் செய்தார்.
அஞ்சரிய மடனாரா என்ற பதிகத்தில் அருளாத நீர் என்று எம்பெருமானுக்கு திருநாமம் சாத்தின ஆழ்வார் இப்பதிகத்தில் அவாவர சூழரி என்று திருநாமம் சாற்றுகிறார். ஆழ்வாரின் இப்பிரபந்தத்திற்கு திருவாய்மொழி என்ற திருநாமம் புகழப்பெற்றிருந்தாலும் ஆழ்வார் உகந்த திருநாமம் அவாவில் அந்தாதி என்பதே. அவாவினால் உண்டான அந்தாதி தொடையான பிரபந்தம் என்று குறிக்கிறது. ஆழ்வாருக்கு பின்பு 100,000 கவிகள் வந்தாலும் அவர்கள் கவிகளோ கடலோடையோடு வேறுபாடின்றி இருக்கின்றன. அவற்றை விட்டு இவற்றை பற்றி துவளுகைக்கு காரணம் ஆழ்வாருடைய பக்தி வழிந்து புறப்பட்ட சொல்லாக திருவாய்மொழி இருக்கையாலேதான். ஐதீகங்களும் உரையாடல்களும். முதல் பாசுரத்தில் நான்முகனே முக்கண்ணப்பா என்ற சொற்கள் நான்முகனுக்கும் அரணுக்கும் அந்தர்யாமியாகிய உள்ள எம்பெருமானையே குறிக்கிறது என்ற கருத்தை கூரத்தாழ்வான் அருளி செய்திருப்பார் என்று 9,000 படியில் உள்ளது. அதே பாசுரத்தில் என் கள்வா என்று ஆழ்வார் அருளி செய்ததற்கு கூரத்தாழ்வார் நிர்வாகம் ஒன்றுள்ளது. எந்த காரணமும் இல்லாமல் நீயே வந்து உன்னுடைய வடிவழகை காட்டி என்னை ஆட்கொண்டவனே என்பதாகும். 7ஆம் பாசுரத்தில் கோல மலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ என்று ஆழ்வார் அருளி செய்ததின் தொடர்பாக பட்டர் அருளி செய்த வார்த்தை. தம் இறுதி காலத்தில் பட்டர் நஞ்சியரை பார்த்து, இப்பாட்டு ரகசியமான துவயத்தின்படி இருப்பது கண்டீரல்லவா? இப்பாட்டை நம்முடையவர்கள் துவயத்துடன் சேர்த்து அனுசந்திக்க வேண்டும். அவன் பெரிய பிராட்டியின் அன்பன் ஆகையாலே அவளால் அங்கீகரிக்கப்பட்ட நமக்கும் அன்பனாவான் என்று அருளி செய்தார். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். நம்பிள்ளை திருவடிகளே சரணம். திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ள பயணம் இத்துடன் நிறைவடைகிறது.